ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎஸ்வி பின் அவுட் டீடைல்ஸ் அண்ட் ஜம்பரிங் வேஸ் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம போய் வீடியோக்குள்ள போகலாம். ஐஎஸ்பி பின் அவுட் ஐஎஸ்பியோட முழு விரிவாக்கம் இன் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் அல்லது ஐசிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்யூட் சீரியல் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐஎஸ்பி பின்னோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு மொபைல் போன்ல இப்போ நம்ம யூஎஃப்ஐ பாக்ஸோ மெடுசா பாக்ஸோ இல்ல ஜேடாக் ப்ரோ இந்த மாதிரி பாக்ஸஸை பயன்படுத்தி ஒரு எஃப்ஆர்பி லாக் இல்லைன்னா ஓஎஸ் ஃபிளாஷ் பண்றது இல்ல ஒரு டேட்டா ரெக்கவரி பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இந்த ஐஎஸ்பி பின்னோட்ல இருக்கக்கூடிய பின் டீடைல்ஸ் என்ன, எதுக்காக ஜம்பரிங் பண்றோம், அதை எப்படி நம்ம இன்டர்ஃபேஸ் பண்றோம்னு அந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ அப்படியே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டன் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. ஒரு இஎம்சின்றது ஸ்டோரேஜுக்கான ஒரு டிவைஸ். ஸோ அந்த ஐசிக்குள்ள நம்மளோட டேட்டா ஸ்டோரேஜ் எல்லாமே அந்த ஐசில தான் ஓஎஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணும். அப்ப இதோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சிபில இருந்து ஒரு 4 விதமான பின், ஒன்னு கிளாக், இன்னொன்னு கமாண்ட், இன்னொன்னு டேட்டா ஸ்ட்ரோப், இன்னொன்னு பாத்தீங்கன்னா டேட்டா 0 to 7. தென் அடுத்து பிஎம்ஐசி, அதாவது நம்மளோட பவர் ஐசில இருந்து விசிசி விசிசிக்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ இந்த ஒவ்வொரு பின்னோட டீடைல்ஸ் அப்படி தான் பார்ப்போம். இப்போ கிளாக் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, ஒரு சிபியூல இருந்து இஎம்சி கொடுக்கக்கூடிய ஒரு கிளாக் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கணும், கண்டிப்பா கிளாக்ன்ற சிக்னல் கண்டிப்பா நம்ம கொடுத்தா சிபியூல இருந்து இஎம்சிக்கு போனா மட்டும் தான் நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இந்த கமாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பின் எதுக்கு அப்படின்னா, நம்ம சிபில இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சிஎம்சிசி கொடுக்குறோம் அப்படின்னா, அதை இங்க கிடைச்சிருச்சு அப்படின்னா ரிட்டன் அக்னாலஜ்மெண்ட் சேம் பின்ல நம்மளுக்கு கமாண்ட் சிக்னல் மூலமா நம்மளுக்கு இஎம்சி டு சிபியூ, சிபில இருந்து இஎம்சிக்காகவும் கொடுக்கப்பட்டதான் கமாண்ட் பின் அப்படின்னு சொல்லக்கூடியது. பாத்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரோப். இந்த டேட்டா ஸ்ட்ரோப்ன்றது என்னன்னா, இந்த கிளாக் சிக்னல் எனக்கு சிபில இருந்து கொடுக்கப்பட்டது எனக்கு இஎம்சி கிடைச்சிருந்தத ஒரு அக்னாலஜ்மெண்டா டேட்டா ஸ்ட்ரோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பின் மூலமா நம்மளுக்கு சிபிக்கு தெரிவிக்கிறதா இந்த டேட்டா ஸ்ட்ரோப் அப்படின்னு பின். டேட்டா 0 to 7 நம்மளுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிபில இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது சிபில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் இப்போ இஎம்சில இருந்து ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றோம், ஒரு ஃபைல் ஷேர் பண்றது அப்படின்றத டிரான்ஸ்மிஷன் ரிசீவிங் சேம் பின்ல நடக்கக்கூடியதா இந்த டேட்டா 0 to 7. அதாவது ஒரு டேட்டா 0ல இருந்து 7 பின் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. இதுதான் நம்ம சிபில இருந்து இஎம்சிக்கு கம்யூனிகேட் ஆகக்கூடிய 4 விதமான. தென் அடுத்து பாத்தீங்கன்னா பிஎம்ஐசில இருந்து உங்களுக்கு இஎம்சி கனெக்ட் ஆகக்கூடிய பின் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விசிசி விசிசிக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஐசி இயங்கணும் அப்படின்னா, எனக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா எனக்கு விசிசி, அதாவது இஎம்சிக்குரிய கோர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. விசிசிக்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது இன்புட் அவுட்புட் வோல்டேஜ். அப்ப விசிசியோட வோல்டேஜ் வரும்னா 3.3 வோல்டேஜ் வரும். விசிசிக்யூட வோல்டேஜ் 1.8 வோல்ட்ல இருந்து 3.3 வோல்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு இஎம்சிக்கு வரும். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐஎஸ்பி பின் டீடைல்ஸ் நம்மளுக்கு சொல்லக்கூடியது. அதாவது நீங்க ஜம்பரிங் பண்ணி எடுக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ டேட்டா ரெக்கவரி இல்ல ஒரு எஃப்ஆர்பி லாக் இந்த மாதிரி ரிமூவ் பண்றது நம்மளோட இஎம்சி டெக்னாலஜில நம்மளோட யூஎஃப்ஐ பாக்ஸ், அப்புறம் ஜேடாக் பாக்ஸ், அப்புறம் மெடுசா பாக்ஸ் இந்த மாதிரி பாக்ஸஸ்ல ஐசி ரிமூவ் பண்ணி இஎம்சிசி ரிமூவ் பண்ணி டேட்டா ரெக்கவர் பண்றது, லாக் எடுக்கிறது, தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓஎஸ் ஃபிளாஷிங், இதெல்லாம் ஒரு மெத்தடா நம்ம பண்றோம். அதாவது ஐசி ரிமூவ் பண்ணி, இது ஐசி ரிமூவ் பண்ணாம இந்த ஐசில கொடுக்கப்பட்டது, அது இஎம்சிசி நம்மளுக்கு பிஜிஎஸ்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு, ஒரு 6 விதமான மாடல்ஸ் இருக்கு. சோ அது நம்மளோட சிபில இருந்து இஎம்சிக்கும் பவர் ஐசில இருந்து இஎம்சி கனெக்ட் ஆகக்கூடிய அந்த பின் டீடைல்ஸை வச்சு நம்ம ஜம்பர் பண்ணி அது மூலமா நம்ம டேட்டா ரெக்கவர் பண்றது, எஃப்ஆர்பி எடுக்கிறது, லாக்ஸ் ரிமூவ் பண்றது, அக்கௌண்ட்ல எல்லாமே இந்த விஷயம் பண்ண முடியும். அதான் ஐஎஸ்பி பின் ஜம்பரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தியரி பாட்டா அந்த 6 பின்னோட கனெக்ஷனை பத்தி எதுக்காக கொடுத்துருக்காங்க, ஒரு சிபியூல இருந்து கம்யூனிகேஷன் ஆகக்கூடிய பின் இது, அப்புறம் நம்மள பவர் ஐசில வரக்கூடிய அந்த சப்ளை பின்ஸை பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ அதை எப்படி சார் நம்ம வந்து பாக்ஸ்ல இன்டர்ஃபேஸ் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். நம்மளுக்கு அதுக்கு யூஎஃப்ஐன்ற பாக்ஸ் தேவைப்படுது, அல்லது மெடுசா இல்ல அப்படின்னா ஜேடாக் பிளக்ஸ் பாக்ஸ் இருக்கு. ஸோ அது மூலமா நம்ம இன்டர்ஃபேஸ் பண்றோம். அப்ப இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது நம்ம இங்க பார்த்தோம் பாத்தீங்களா, டேட்டா 0, கமாண்ட், கிளாக், கிரவுண்ட், விசிசி விசிசிக்யூ. ஸோ இந்த பின்னு தான் நம்மளோட ஜம்பரிங் மெத்தட்ஸில் நான் ஆல்ரெடி ஜம்பர் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பின் டீடைல்ஸும் ஜம்பரிங் வேஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். சார் ஜம்பரிங் பண்ணிட்டீங்க, இதை எப்படி சார் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கூகுள் இமேஜஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம், அல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்க்யூட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது எப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் காட்டிடுறேன். அதாவது நம்மளோட ஐஎஸ்பி பின்னோட்டுன்றத இமேஜ் மூலமா ஜம்பர் பண்றோம். அதாவது நம்ம கூகுள் சர்ச்ல போயிட்டு இமேஜ் சர்ச் ஆகும், யாராச்சும் அந்த ஐஎஸ்பி பின்னோட்டை பத்தினதை அவங்க வெப்சைட்ல போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இமேஜை எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய கிளாக் பின்னு, விசிசி விசிசி கியூவு, சார் இந்த 2.8 வோல்ட்னு போட்டுருக்கு, 1.8 வோல்ட் போட்டுருக்கு சார். இந்த மாதிரி வரும்போது விசிசி எது, விசிசி கியூ எதுன்னு தெரியும். அதிகமான வோல்டேஜ் வரக்கூடியது இந்த 2.8, மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்து விசிசின்னு சொல்லுவாங்க. இல்லை கம்மியாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா விசிசி கியூன்னு சொல்லுவாங்க. இந்த கமாண்ட் பின் அடுத்து பாத்தீங்கன்னா டேட்டா பின். சார் இதெல்லாம் எங்க சார் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த 2.8 வோல்ட் இந்த பக்கத்து இந்த கெபாசிட்டர்ல ஒரு எண்ட்ல நம்ம ஜம்பர் வயர் எடுக்கணும். அதே மாதிரி நம்மளோட இஎம்சிக்கும் சிபிஎஸ்சிக்கு நடுவுல
2 டெஸ்ட் பாயிண்ட் இருக்கு. அதுல நம்ம கிளாக்ஸுக்குரிய பின்னை நம்ம எடுக்கணும். அடுத்து கமாண்டுக்குரிய பின் இந்த ரெசிஸ்டர்ல கொடுத்துருக்காங்க. அதே இது வந்து பாத்தீங்கன்னா 1.8 VCCQவும் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் பின் காமன் கிரவுண்டா நம்ம எதுல இருந்து வேணாலும் கிரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா சார்? இந்த கெப்பாசிட்டரோட கிரவுண்ட் எண்ட்ல தாராளமா எடுக்கலாம், தாராளமா கிரவுண்ட் பின் எடுக்கலாம். இது வந்து இமேஜ் மூலமா பண்ணக்கூடிய ஜம்பர். நான் ஆல்ரெடி இதை பார்த்து என்ன பண்ணிட்டேன், ஜம்பர் பண்ணிட்டேன். ஸோ இது இமேஜ் மூலம் ஜம்பர் எடுக்கக்கூடியது ஜம்பரிங் வேஸ் மெத்தட். ஏன்னா நம்ம வந்து ISP பின் டீடைல்ஸை இதுக்கு முன்னாடி சொல்லிட்டோம். ஸோ ஜம்பரிங் மெத்தட்ஸை இமேஜ் மூலமா சொல்லியிருக்கேன். அடுத்து ஸ்கிமேட்டிக் மூலமா எப்படி நம்ம அந்த 6 பின்னோட்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத சொல்லிடுறேன். அதாவது ஒரு கூகுள் இமேஜ் மூலமா நம்ம ISP பின் டயக்ராமை நம்ம டவுன்லோட் பண்ணி அது மூலமா ஜம்பரிங் பண்றதை நம்ம இப்போ பார்த்தோம். அப்போ ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் ஒரு ISP பின்னோட எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா ISP பின்னோட டீடைல்ஸ் பற்றி பார்த்தாச்சு. அப்போ ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எடுத்துக்கிட்டா எந்த ஐசியோட சர்க்யூட் பின்னோட் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ அந்த இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நம்மளுக்கு தேவையானது VCC, VCCQ, தென் கிளாக்கு, தென் அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா 0 நம்மளுக்கு கமாண்ட் பின் அதிலே தான் இருக்கும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டுன்றது நம்ம எங்கே வேணாலும் காமனாக இங்கே இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்போ VCC என்ற பின் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்மளுக்கு இந்த VCCன்னு கொடுத்துருக்காங்களா, 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு 2.9 வோல்ட் வருது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மேக்ஸிமம் வோல்ட் வரக்கூடியது VCC, அதாவது நம்மளோட கோர் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 4 கெப்பாசிட்டர் இருக்குது சார், எதில் சார் நான் ஜம்பர் பண்ணுறது? 4 ஏதாச்சும் ஒரு கெப்பாசிட்டியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜம்பர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு பைபாஸ் மெத்தடில் தான் நம்ம ISP பின்னோட ஜம்பர் பண்ணி அதில் டேட்டா ரெக்கவரியோ லாக் எடுக்கிறதோ தென் ஹெல்த் ரிப்போர்ட் பார்க்குறதோ பார்க்க போகிறோம். அப்போ VCCக்கு இந்த பின்னில் நம்ம எடுத்துக்கலாம். சார் இந்த காம்பவுண்டை நான் எதில் சார் பார்க்குறேன்? நம்மளோட லே அவுட் டயக்ராம் தெரிஞ்சுக்கலாம். நான் ஜஸ்ட் ISP பின்னோட டீட்டெயில்ஸ் தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஜம்பரிங் பண்ணுறதோ இதோ டேட்டா ரெக்கவரி ஆல்ரெடி நம்ம வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா VCCQ ஆனதும் ஒரு 5 பின் மூலமா நம்மளுக்கு இந்த 2 கெப்பாசிட்டி தான் கனெக்ட் ஆயிருக்கு. அது 1.8 வோல்ட். சார் இந்த 1.8 வோல்ட் 2.9 வோல்ட் எங்கிருந்து சார் வருது? நம்மளோட ISP பின்னோட டீடைல்ஸ் முன்னாடி பார்த்தோம் தெரியுமா, ஒரு இமேஜா, அது எங்கிருந்து வந்துச்சு? பவர் ஐசிலேருந்து வரக்கூடியதான் இந்த 2 வோல்டேஜும். தென் அடுத்து இருக்குது பார்த்தீங்கன்னா கிளாக். இந்த கிளாக் பின் வந்து SDC1 கிளாக் அப்படின்றது நம்மளோட சிபியில் வந்து கம்யூனிகேஷன் ஆகுது, கிளாக் சிக்னல். அடுத்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் பின் வந்து பார்த்தீங்கன்னா SDC1_ கமாண்ட். அப்போ CMDன்றது நம்மளோட அதுவும் நம்மளோட சிபியில் இருந்து வரக்கூடிய கமாண்ட் சிக்னல் தான் இங்கிருந்து. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா 0. இந்த டேட்டா 0 to 7 தான் நம்மளுக்குரிய பின். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் வந்து ட்ராக்காக தான் இருக்கும். நம்ம ட்ராக் ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து நம்ம டெஸ்ட் பாயிண்ட் எடுத்து ஜம்பரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம ISPயில் என்ன பண்ணணும்னா ஜம்பர் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம்ல ISP பின்னோட கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். EMC IC செக்ஷனை எடுத்துட்டீங்கன்னா தாராளமா அந்த 5-6 பின்னோட்டி நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போர்டில் மதர் போர்டில் நம்ம ஜம்பர் பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், UFI பாக்ஸ்லயோ மெடிசலையோ எதுலையோ நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணி லாக் எடுக்கிறதோ OS போகிறதோ பண்ணலாம். ஸோ இதை நான் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எப்படி நான் ஜம்பர் பண்ணியிருக்கேன், அதை எப்படி நான் வந்து ஒரு UFI பாக்ஸில் இன்டர்ஃபேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறேன், ஹெல்த் ரிப்போர்ட் பண்ணுறேன். இது சின்ன எக்ஸாம்பிளாக நான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் பண்ணி காமிக்கிறேன். சர்க்யூட் டயக்ராமில் காமிச்ச மாதிரி கமாண்டு, டேட்டா, VCC, VCCQ, கிரவுண்டு. ஸோ தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாக். இந்த பின் 6 பின்னை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நம்மளோட போர்டு மதர் போர்டில் ஜம்பர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜம்பரிங்கை உங்களுக்கு வீடியோ காட்ட முடியல சார், ஏன் சார் இதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், எப்படி ஜம்பர் பண்ணுறதுன்ற வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். ஸோ தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி நான் வந்து UFI பாக்ஸில் நம்மளோட சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ் பண்ணி அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, நம்மளோட ஜம்பர் ஆயிருக்கா, நம்ம பண்ணது கரெக்டாக அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதை இப்போ பார்க்கலாம். ஸோ இதான் நம்மளோட UFI பாக்ஸோட சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஜம்பர் பண்ணதை, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஜம்பர் பண்ணி தெளிவாக நான் ஜம்பரிங்கோ அதில் உட்காந்து டேட்டா ரெக்கவர் பண்ணுறோம் அதை இப்போ நான் காட்ட போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த செஷனில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பின்னோட் டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜம்பரிங் வேஸ் எப்படி நம்ம ஸ்கிமேட்டிக்லேயோ நம்மளோட இமேஜ்லேயோ பார்த்து ஜம்பர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ஸோ ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபோனை நான் என்ன பண்ணி ஜம்பர் ஆல்ரெடி அடிச்சதை நான் பாக்ஸோட இன்டர்ஃபேஸ் பண்ணுறேன். எதுக்காக சொல்கிறேன், நிறைய பேர் கமெண்ட்ல கேட்கலாம், அதுக்காக நான் முன்கூட்டியே நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரில் நம்ம ஐசி ரிமூவ் பண்ணி டேட்டா ரீட் பண்ணுறது ஒரு மெத்தட், OS போகிற ஒரு மெத்தட். இதில் நம்ம ISP பின்னோட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் டேரக்ட் EMC ISP பின்னோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த VCC, VCCQன்ற ஆட்டோலே இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு சப்போஸ் என்னோட அந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் தெரியும் சார், அதில் VCC வந்து 2.9 வோல்ட்டு, VCCQ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1.8 வோல்ட் இருக்குன்னா காமனாக செட் பண்ணிங்க. கிளாக் சிக்னல் தெரிஞ்சுன்னா அதை செட் பண்ணிக்கலாம். பேஸ் வித்தும் ஆட்டோவில் இருக்கிறதே பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் இந்த டேரக்ட் EMC ISP பின்னோட கிளிக் பண்ணிவிட்டு ஐடென்டிஃபை EMC கொடுத்தா நம்ம ஜம்பர் கரெக்டாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பாக்ஸ் வந்து இதில் கனெக்ட் ஆகும். சாரி, பாக்ஸ் கனெக்ட் ஆகிறதா அந்த ஃபோனு நம்மளுக்கு இதில் கனெக்ட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜம்பர் பண்ணியிருக்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா SM-G532M அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல். இது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 6.0.1ன்ற வெர்ஷன் இது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் அதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய CPU வந்து MT6770
அப்படின்ற. ஸோ ஒரு ஃபுல் டீடைல்ஸ் ஒரு ஐடென்டிஃபை பண்ணும்போது ஐசி சம்பந்தமான அனைத்து டீடைல்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிருது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூசர் ஏரியா மட்டும் 7.28 GB, அப்போ 8 GB உள்ள ஒரு இஎம்சி ஐசி தான் அது. சரிங்களா? பிராண்டு மோகன் கொடுத்துருவாங்க. யார் பிராண்ட் வந்து சாம்சங்ன்ற பிராண்டு தான் அது இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் அபவுட் ஐசியோட இன்ஃபர்மேஷன் இது. இப்போ சப்போஸ் இந்த ஐசியோட ஹெல்த் ரிப்போர்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா ஹெல்த் ரிப்போர்ட் செக் பண்ணுறது இந்த ஹெல்த் ப்ளஸ் ஸ்மார்ட் ரிப்போர்ட். எதுக்கு சார் ஹெல்த் ரிப்போர்ட்னா சப்போஸ் இந்த ஐசியை நான் இன்னொரு மொபைல் ஃபோனுக்கு நான் பயன்படுத்தணும், அப்போ அதோட ஹெல்த் லெவல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஹெல்த் ரிப்போர்ட். ஸோ கண்டிஷன் இது வந்து நார்மல் இருக்கு, 90%, அதாவது 90 டிவைஸ் லைஃப் டைம் யூஸ்டு, எரர் மெசேஜும் வருது. ஸோ மினிமம் எவ்வளோ சார் இருக்கணும் அப்படின்னா 10 to 20%, 30% இப்படி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து 90% டிவைஸ் லைஃப் டைம் யூஸ்னு வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இன்னொரு இதில் யூஸ் பண்ண ரெக்கமெண்டட் இல்லை. அப்படி ஒரு வேளை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளம் என்ன பண்ணணும்னா ஃபேக்ட்ரி ரீசெட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதுக்கான ஓஎஸ் வெளியே பூட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஐசியை பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் ஒரு இஎம்சியை ஒரு மொபைல் ஃபோனை இஎம்சி மெத்தடில் ஐஎஸ்பி பின்னோட்டில் ஜம்பர் அடித்து கனெக்ட் பண்ணுறதுக்கான மெத்தட். நான் ஜஸ்ட் அதோட பின்னோட் டீடைல்ஸ் சொல்லியிருக்கேன், ஜம்பரிங் மெத்தட்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ற பற்றியும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். மித்த எல்லாமே அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காம வீடியோ யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.